பகவத்கீதா தியான ஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது ஸ்லோகம் 10. மயாத்யக்ஷேன பிரகிருதிः சூயதே சசராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத்விபரிவர்த்ததே. மயாத்யக்ஷேன பிரகிருதிः சூயதே சசராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத்விபரிவர்த்ததே. இந்த 10வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இங்கேயும் கூப்பிட்றார் கௌந்தேய குந்தி புத்திரனே அப்படின்னு. அதிலெல்லாம் அந்த மாதிரி இந்த அட்ரஸிங் இருக்கே, அதை பார்க்கும்போது அந்த கான்வர்சேஷன் எவ்வளோ லைவ்லியாக இருந்திருக்கோம்னு நம்ம ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவாளை கூப்பிட்டு பேசுறதுன்னு, சிலவாள் வந்து முகத்தையே பார்க்காத பேசுகிறோம் இல்லை, அது நம்மளோட கருத்துக்களை இங்கே திணிச்சிக்கவே வேண்டாம். பொதுவாக பெருமாளும் அர்ஜுனனும் பேசுகிறாருன்னு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மனசில் வாங்க வேண்டியது, அர்ஜுனனுக்கு வந்து ஏதோ குழப்பம்னு சொல்கிறானே தவிர அடிப்படையில் அவன் ரொம்ப மகா புத்திசாலி. எவ்வளோ பெரிய விஷயங்களையும் இருட்டிலேயே செய்யக்கூடியவன். அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் முன்னையே சீக்கிரமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவன். அப்படி இருக்கிறவனுக்கு தான் இந்த கீதையை சொல்கிறார். சாதாரண நம்ம யாருன்னு ஒன்றுமே தெரியாது போலவும், ஒருத்தன் ரொம்ப சண்டை கூட போட தெரியாது, அப்படி இருக்கிறவன் ரொம்ப பயந்து கண்டு குழப்பமாக போய் நின்றுட்டான். அப்படி இல்லை, அந்த லோயர் லெவலில் அவனை ரேட் பண்ண முடியாது. சாதாரணமாக ஒரு அவளோட அண்ணன் தம்பி இருக்கிற அந்த 100-110 பேருக்குள்ளேயே அவன் ரொம்ப பெரியவன். இவாளெல்லாம் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு அவன் உயரத்தில் இருக்கிறவன். எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே ஏகசந்த கிராகி அப்படின்னு சொல்லுவான். ஒரு சமயம் சொல்லிகிட்டே இருக்கும்போதே புரியும், சொல்லின பிறகு புரிஞ்சது வேறு விஷயம், சொல்லும்போதே புரிஞ்சுட்டே இருக்கும். அப்படின்னா அதுபோல் மகா கட்டிக்காரன். அதனால தான் பெருமாள் அவனுக்கு கேட்காமையே சிலதெல்லாம் நிறைய சொல்லித்தரார். நிறைய இந்த 18 அத்தியாயத்தில் சொல்கிற இந்த 700 ஸ்லோகமும் அவனுக்கு கேட்காமையே அவனுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்கும்னு தான் சொல்கிறார். அதனால தான் அப்பப்போ கூப்பிட்டு சொல்கிறார், இதை காலம்பான்னு சொல்கிறதுக்கு காரணம் அவன் கேட்க மாட்டேன்னு சொல்லலை, எப்படியான அவனுக்கு தெளிவு வரணும்னு. என்ன காரணம்? அவனோட சேர்ந்து நம்மளுக்கும் தெளிவு வரணும் தான். ஆனால் நம்மளுக்கு எப்படி வரும்னு தெரியல. ஆனால் இதுக்கெல்லாம் கூட பகவத் சங்கல்பம் இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணாதான் இந்த 700 ஸ்லோகத்தை நம்மளுக்கு பார்த்து வாசிக்கவான தெரியும். இதில் நம்ம என்ன நினச்சிக்கணும், நம்மளுக்கு பரவாயில்ல பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார், இதை பார்த்து வாசிக்குவான தெரியுது அப்படின்னு. ஸோ இதுவே பகவானோட அனுகிரகம் தான். ஏன்னா என்ன இருந்தாலும் எங்கே தொமேவ வித்யா திரவிணம் தொமேவ சர்வம் மம தேவதேவன் சொல்கிறோம் இல்லையா. வித்யா பணம் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் நல்ல குணங்கள் இருந்தாலும் இது கூட ஈஸ்வரோட சங்கல்பம் தான். ஏகாம்ஸ்தேன சிதோ ஜெகத் அப்படின்னு பெருமாளே சொல்கிறார் இந்த பகவத்கீதையில். எங்கோ ஒரு இடத்துல துளிபோன்னு இருக்கேன்னு சொன்னால் அது அவனுடைய அனுகிரகத்தினால தான் அது நடக்கும் அப்படின்னு. இந்த 10வது ஸ்லோகத்தில் மயாத்யக்ஷேன பிரகிருதி, மயா என்னுடைய அத்தியக்ஷம், என்னுடைய மேற்பார்வையில், என்னுடைய முன்னிலைமையில் இது அத்தனையும் உலகங்களில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணுறது, சமஷ்டியாக சிருஷ்டிக்கப்படுறது. இது மேலே மேலே நடந்துட்டுருக்கு அடுத்தடுத்து. அப்புறம் பிரகிருதி சூயதே சச்சராச்சரம், சரம் அச்சரம் நடக்கக்கூடியது நகரக்கூடியது. அப்புறம் என்ன நிலை பெற்று நிற்கக்கூடியது, ஒரு இடத்துல நிற்கிறது. சரம் அச்சரம் என்ன சொன்ன, அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் எல்லாமே சிருஷ்டிக்கப்படுகிறது, பிறப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறார். இல்லை சூயதே சச்சராச்சரம் நன்ன சிருஷ்டிக்கப்படுறது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறார், அனேன ஹேத்துனா, இது மாதிரி நிறைய அனேன விதவிதமான காரணங்களை முன்ன நிறுத்தி இந்த சிருஷ்டி பிறப்பிக்கப்படுகிறது, சிருஷ்டி நடத்தப்படுறதுன்னு சொன்னால் இந்த காரணத்தினால் உலகு சுற்றி சுற்றி வருகின்றது. மேலே மேலே சிருஷ்டி வந்துட்டே இருக்குது. அடுத்த சமஷ்டியாக எல்லாம் நடக்கிறது. இது எதுவும் முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார், இது என்னையும் கட்டுப்படுத்தாது, நான் நிபந்தந்தி என்னை ஒரு நாளும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு, எல்லா பொருள்களையும் அசையும் பொருள்களையும் அசையா பொருள்களையும் இந்த பிரகிருதியில் இருக்கிறது எல்லாமே கிருஷ்ணருடைய மேற்பார்வையிலே நடக்கிறது.
அப்படின்னு அவனுக்கு சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் என்னோட மேற்பார்வையில் நடக்கிறது. இந்த சண்டை நடக்க போகிறதுக்கும் நான் தான் காரணம். சண்டையில் இத்தனை இது நடக்க போகிறதே அதெல்லாமும் அதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்றத அவனுக்கு சூச்சகமாக புரிய வைக்கிறார். ஆனால் அவன் என்னமோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான், என்ன இந்த பெருமாள் இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு. ஆனால் அடுத்த அத்தியாயம் விபூதி யோகம் தாண்டி விஸ்வரூப யோகம் சொல்லித்தர வரைக்கும் இவன் இப்படியே தான் பெருமாளை பார்த்துன்னு இருக்கான். ஆனால் விஸ்வரூப தரிசனத்தை காமிச்ச பிறகு தான் நம்ம இது நாள் வரைக்கும் பக்கத்துலேருந்து ஏண்டாடேன்னு தோல் மேலே பிடிச்சி இறங்கினமே அது இல்லை. பெருமாள் இவன் நம்ம அத்தை பையன் மட்டும் இல்லை அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு வழங்குறது, அப்போ தான். ஆனால் அதுக்கு முன்னே கூட நிறைய இடத்துல பெருமாள் காட்டி தந்திருக்கார். ஆனால் பெருமாளோட ஜெகத் மாயைன்னு காமிக்கிறார்ல, பிரகிருதி சம்பந்தம்னு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு என்ன பண்ணுறார், அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறவாளுக்கே மறைச்சு விட்றார். திரௌபதிக்கு மான சம்ரக்ஷணம் பண்ண போதே என்ன பண்ணியிருக்கணும், நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் கூட இந்த துரியோதனாதிகளுக்கும் அது மனசில் வரல. நம்ம நினச்சிக்கிறோம் பாண்டவாளுக்கும் மனசில் வரல, நமக்கும் இன்னி வரைக்கும் தோணவே இல்லை அப்படின்னு போயின்னு இருக்குல்ல. அதனால் இந்த பிரகிருதியர் வசாத்து, பிரகிருத்தியின் வசத்தினால் இந்த சமஷ்டி பிரகிருத்தியை பெருமாள் சிருஷ்டிக்கிறார். அது பெருமாளோட வயப்பட்டது, ஆனால் பெருமாளை அது கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார். இதுக்கு இன்னும் விரிவாக அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த 8, 9, 10 இந்த 3 ஸ்லோகத்துலேயும் பெருமாள் அருந்ததி நியாயம் என்ற முறையில் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எல்லாருக்கும் விளக்கி சொல்கிறார். அதாவது இந்த தானே சிருஷ்டித்ததாயும் பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு சிருஷ்டித்ததாயும்னு சொன்னோம் அந்த 8, 9 ஸ்லோகத்தில். இந்த 10வது ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார், இதுக்கு எல்லாத்துக்கும் மயாத்தியக்ஷேன பிரகிருதி, என்னுடைய அத்தியக்ஷத்தில் என்னுடைய முன்னிலைமையில் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் தான் ஒரு சாட்சி சேதா கேவலோ நிர்குணச்ச அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த உதாசீனனாக இருக்கிறேன், அந்த உதாசீனன் என்ற கிரமத்தில் நான் இதெல்லாம் மேலே நின்று மேற்பார்வை பார்த்து இந்த சிருஷ்டியை செய்துன்னுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த விவாக காலத்தில் அருந்ததி காட்டி தருவா. சதிபதி கல்யாணம் பண்ணின்ற புதுசாக இருக்கிற அந்த திருமண தம்பதிகளுக்கு அருந்ததியை காட்டி தருவா. அது அருந்ததி எப்படி, நம்ம ராத்திரியில் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் அந்த வளைஞ்சு இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற குட்டி நட்சத்திரம் நல்லபடியாக திருஷ்டி இருக்கிறவாளுக்கு, இந்த 6/6 இருக்கே அவளுக்கு அது புரியுமா இருக்கும், காட்ட முடியும். ஆனால் அது எப்படி காட்டுவான்னு கேட்டால், முதல்ல ஸ்தூலமான சில பொருள்களை காமி தருவா. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்குவார், இது மேலே இருக்குவார். இப்போ நம்ம சொல்லும்போதே என்ன சொன்னோம், சப்தரிஷி மண்டலத்தை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த வளைஞ்சு இருக்கிற பகுதியில் பார்க்கணும். அங்கே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கே அது வசிஷ்டர் நட்சத்திரம், அது பக்கத்தில் இருக்குவார், அது அருந்ததி நட்சத்திரம்னு காட்டி தரணும். நம்ம இது இப்போ தினப்படிக்கு இந்த மாதிரி காலத்தில் வடக்கு திக்கில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து ஒரு நேர ஒரு கோடு கீழே போட்டாக்க அந்த டிகிரியில் துருவ நட்சத்திரம் கூட தெரியும். அப்படின்னு நம்ம பகல் நேரத்தில் இல்லை, ராத்திரி நேரத்தில் நம்ம பசங்களுக்கு காட்சி தரலாம். அதுபோல் காட்டி தரும்போது அந்த திக்கில் உள்ள ஸ்தூலமான பொருள்களை காட்டி பின் வானத்தில் அருந்ததிக்கு அருகில் உள்ள பெரிய நட்சத்திரத்தை காட்டி கூர்ந்து கவனிக்க செய்து பின் சூக்ஷ்ம ஒளியுடன் விளங்கும் அருந்ததியை காட்டி வைக்குமான உபமானம் அது மாதிரி காட்டி தருவா. அதுபோல் பெருமாள் என்ன சொல்கிறார், பெரிய பெரிய விஷயங்களை சொல்லிட்டு சூக்ஷ்மமாக இருக்கிற இந்த சிருஷ்டிலையும் பெருமாளோட அந்த குணம் இருக்கே, அந்த கல்யாண குணங்களால். ஏன்னா இந்த ஜனங்கள் உயிர்ந்து போகணும், இந்த ஜீவன் எல்லாம் சிறப்பாக மேலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் பெருமாள் இதை காட்டித்தரார். இந்த அருந்ததி நியாயத்தில் பெரிய விஷயங்களை சொல்லி சின்ன சின்ன விஷயங்களையும் புரிய வைக்கிறார் அப்படின்றது இங்கே மேலான கருத்து இல்லை, நுட்பமான கருத்து. இன்னும் விரிவாக அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.